மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நான் எப்படி ஈஸியாக 3 மாதத்தில் 27 கேஜி குறைச்சேன், சுலபமாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க, சுலபமாக எப்படி வெயிட் குறைக்கலான்னு கேட்குறீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வழியில் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம கஷ்டப்படுறதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனல்லே நான் வெயிட் லாஸ் ஸ்மூதிஸ் அப்புறம் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அது மட்டும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெயிட் குறையாது. அது கூட நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் ப்ளஸ் வாக்கிங் செஞ்சிங்கன்னா ஈஸியாக வெயிட் குறையும். நான் டயட் ஆரம்பித்த காலத்தில் ஃபுட் கண்ட்ரோல் ப்ளஸ் வீக்லி 3 டேஸ் நான் வாக்கிங் கண்டிப்பாக போவேன். அதனால தான் எனக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஃபுட் கண்ட்ரோல் செஞ்சால் கூட எங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகலைன்னு. நீங்கள் வாக்கிங் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் குறையும். வாக்கிங் போக முடியலைன்னா வீட்டிலேயே நீங்கள் 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை இன்டோர் வாக்கிங் கூட போகலாம். எக்ஸசைஸ் எதுவும் தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போடுங்க. இப்போ தான் நிறைய குத்துப்பாட்டெல்லாம் வருதில்ல, அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கைகால் ஆட்டி நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை டான்ஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள். இல்லை என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியலைன்னா வேண்டாம், விட்டுருங்க. சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டயட் பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குது. சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுது. என்னோடய அனுபவ உண்மைகளை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பொய் எதுவும் கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். கூடவே நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு உங்கள் கூட சொல்கிறேன். உங்களுக்கு இது எது வசதியாக இருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மார்னிங் டீ சாப்பிட்லாம். சுகர் ஆட் பண்ணாமல் 1 கப்பு டீ எடுத்துக்கோங்க. பட்டர் டீ கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது, வெயிட் லாஸும் ஆகுது. அதே மாதிரி பசி 4 hours கண்ட்ரோல் பண்ணுது. பட்டர் டீ எப்படி போடுறதுன்னு நான் ஒரு வீடியோஸில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா உங்களால் இல்லை டீ சாப்பிட்டா எனக்கு ஃபில்லிங்காக இருக்குது போதும் வேறு எதுவும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், அப்படியே லஞ்ச் வரைக்கும் டீ சாப்பிட்டாலே போதும்னு அப்படியே இருந்துக்கோங்க. இல்லைன்னா இது கூட ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பனானா அப்புறம் கிரேப்ஸ், இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் கார்ப்ஸ் அதிகம். அதே மாதிரி மேங்கோ, இப்போது மேங்கோ சீசன், மேங்கோ சாப்பிடாதீங்க. அப்புறம் ஜாக் ஃப்ரூட்டும் எடுக்க வேண்டாம், அதுவும் கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகம், வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணாது. நான் இந்த டயட்டு ஸ்டார்ட் பண்ணலேருந்தே மார்னிங் ஒரு டீ மட்டும்தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் பசிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன், இல்லைன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிப்பேன். லஞ்ச் தான் அப்புறம் சாப்பிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எக் எடுத்துக்கலாம். 2 எக் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸ்க்ராம்பிள் பண்ணி இல்லை பாயில்டு இல்லைன்னா ஆம்லெட் எப்படி வேணால் சாப்பிட்லாம். வெஜ் பீப்புள்ஸாக இருந்தால் ஸ்மூதி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன், அது மாதிரி ஸ்மூதிஸ் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஸ்மூதிஸை பொறுத்த வரைக்கும் சுகர் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஃபில்லிங்காக இருக்கும். டீ பிடிக்காத பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு பதில் ஸ்மூதிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சில லஞ்ச் ஐடியாஸ் கொடுக்குறேன். நான் என்னென்ன லஞ்சுக்கு சாப்பிட்றேன், நான் ஏன் ரைஸ் எடுத்துக்கலை, இதை பற்றியெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோஸ்லேயே நான் சொல்கிறேன். எங்கள் வீட்லேயே கோவக்காய் இருக்குது. ஸோ நான் அடிக்கடி கோவக்காய் சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பச்சையாக சாப்பிட்றதுக்கு. பிஞ்சாக இருக்கிறப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காய்கறிகள் பச்சை உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி காய்கறிகள் வாங்கி நிறைய சாப்பிட்டுக்கோங்க. அப்போ இடையே பசிக்காது. நீங்கள் வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். வெயிட் லாஸும் சீக்கிரமாக இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு இது மாதிரி சேலட் ரெசிபீஸ், இல்லைனா கூட்டு, காய்கறி பொரியல், இந்த மாதிரி எடுத்துப்பேன். இல்லைனா எக்கில் ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இது மாதிரி எது சாப்பிட்டா உங்களுக்கு பசியை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மாதிரி சாப்பிடுங்க. நல்லா திருப்தியாகவே சாப்பிடுங்க. நீங்கள் ரைஸை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அது ஏன் நான் சொல்கிறேன். அரிசி இது நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் முன்னாடி காலத்துலலாம் எப்படின்னா ரொம்ப பஞ்சகாலம், அந்த டைம்லலாம் சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லலாம் அரிசியெல்லாம் ஏதாவது நல்ல நாள், தீபாவளி, லைக் பொங்கல் இல்லைனா கிறிஸ்மஸ், இது மாதிரி ஏதாவது பண்டிகை காலத்தில் மட்டும்தானா வீட்டில் அரிசி சாதம் வடிப்பாங்க. அப்போ எப்போது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. மற்ற டைம்லலாம் கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதுவும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பிட எதுவும் சாப்பாடு கிடைக்காது, அதனால் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் தண்ணி தான் குடிப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. பட்டினியாக கூட கிடந்திருக்காங்களாம்.
அந்த அரிசி உணவை சாப்பிட்றதுக்காக ஒரு வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அதுவும் பெண்களெல்லாம் வீட்டில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் அதிகம். உங்களுக்கே தெரியும் என்னென்ன வேலைகள் வீட்டில் முன்னாடி காலத்தில் இருக்குன்னு. ரொம்ப பெரிய வேலைகளெல்லாம் வீட்டில் இருக்க பெண்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு வெயிட்டு பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சாப்பிட்ற உணவு செரிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வேலைகளும் இருக்கும். இந்த காலம் அப்படி கிடையாதுங்க. எல்லாமே மிஷின் காலம். என்னதான் நாம் சொன்னாலும் கூட முன்னாடி இருக்க பெண்களுக்கு அளவு நம்ம வேலை எதுவுமே செய்யலை. அதே மாதிரி டெய்லி அரிசி உணவுகளும் எடுக்கிறோம். அதனால தான் நமக்கு வெயிட்டு அதிகமாகுது. முன்னாடி இருந்த பெண்கள் வீட்டில் தண்ணி இறைப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போய் வண்டியே கிடையாது, ரொம்ப தூரம் நடப்பாங்க. இதை மாதிரி நிறைய எக்ஸசைஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அது வேலை தான், அவங்க வேலையை அவங்க செய்தாங்க. அதுதான் உடற்பயிற்சின்னு நாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் இருக்க கார்போஹைட்ரேட், அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க கார்போஹைட்ரேட் கூட அதில் கரைஞ்சி போயிடும் அவங்களுக்கு. அதனால் முன்னாடி யாருமே இவ்வளவு குண்டாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப மெலிசாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் மெலிசாக தான் இருந்திருக்காங்க முன்னாடி. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே குண்டாக தான் ஆகிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ஃபுட்டு தான் காரணம். அதனால தான் இந்த அரிசி உணவுகளை எல்லாம் நான் தவிர்த்துட்ருக்கேன். இது தவிர்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக இருந்துச்சு. நானும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், என்னென்னமோ செய்து பார்த்துருக்கேன். எந்த டயட்டும் எனக்கு இந்த அளவு பலனை கொடுத்ததே கிடையாதுங்க. இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த டயட்டு தான் எனக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதை எப்படி வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவு ஹாப்பியாக தான் இருக்கேன் நான் இப்போ வெயிட் லாஸ் ஆனதுனால. அப்புறம் நான் கொஞ்சமாக நீங்கள் வேணுங்கன்னா மதியானம் கொஞ்சமாக நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம் மதியம். பட் நான் எடுத்துக்கிறது கிடையாது. எடுத்தேன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ரொம்ப சாப்பிட்ருவேன் பாருங்கள். ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 3 வேளை ரைஸ் தந்தாலும் சாப்பிடுவேன். அப்படி ஒரு கேரக்டர் நான். அதனால தான் நான் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட்டு பொரியல் அப்புறம் தயிர் எடுத்துப்பேன். அப்புறம் சுடு தண்ணீர் நிறைய குடிப்பேன். இதெல்லாம் என்ன ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். ஈவினிங் சின்ன பசி இருக்கும். அந்த டைம் நான் என்ன சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்லான்னு சொல்கிறேன். அப்புறம் ஈவினிங் நான் டீ எடுத்துப்பேன். ஈவினிங் பட்டர் டீ எடுத்துக்கிறது கிடையாது. நார்மலாக டீ தான், சுகர் ஆட் பண்ணாமல் டீ சாப்பிடுவேன். அது கூட நான் நட்ஸு சாப்பிடுவேன். நட்ஸு நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு வேர்க்கடலை தான் தாங்கும். அதனால தான் நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். சாரி. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயிலில் இந்த மாதிரி எந்த நட்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை இடையில கூட உங்களுக்கு பசிக்கிற டைம் இதை சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத டின்னர் ரெசிபி என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்கிறேன். டின்னரை பொறுத்த வரைக்கும் நான் பசிச்சாதான் சாப்பிடுவேன். இல்லைன்னா நைட்டு நான் சாப்பிட்றதே கிடையாது. ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்துடுவேன். டின்னர் பன்னீரில் ஏதாவது செய்வேன். இல்லைனா சீஸ் கிடச்சுன்னா சீஸ் கூட போட்டு ஆம்லேட்டு கூட சீஸ் போட்டு அந்த மாதிரி செஞ்சு ஏதாவது சாப்பிடுவேன். அதுவும் இல்லைன்னா எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி பாயில்டு பண்ணி சாப்பிடுவேன். எக்கு ஒரு நாளைக்கு 5 எக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கேன். அது 3 வேளையாக பிரித்து எடுத்துப்பேன். நான் ஒரே நேரம் எடுத்துக்க மாட்டேன். எக் இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டு பெப்பர் அப்புறம் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் சாப்பிடலாம். வெஜ் பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம். அது அப்புறம் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். நான்வெஜ் பீப்புள்ஸ்னால் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், ஷாலோ ஃப்ரை. அதெல்லாம் வீடியோஸ் நான் முன்னாடி போட்டிருக்கேன், ஷாலோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு. அதே மாதிரி சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் வெஜ் பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு காலிஃப்ளவர்ஸில் ஏதாவது டிஷ் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம கார்போஹைட்ரேட் வர தானியங்கள் அதுதான் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே நம்ம சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸ் டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும், அதிகமாக எடுக்க வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு பசி எந்த அளவு அடங்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். ரா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்லாம். அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டயர்டாக இருக்கிறப்போ லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க. அப்போ டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கும். என்னோடய வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.